மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருடைய கனவுகளும் நனவாகி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வேர்க்கடலை வைத்து செய்யும் பக்கோடா கண்ணா, சாதமத்தில் சேர்த்து விட்டால் சுவைக்கு பஞ்சமா. வேர்க்கடலை வைத்து செய்யும் பக்கோடா கண்ணா, சாதமதில் சேர்த்து விட்டால் சுவைக்கு பஞ்சமா. வேர்க்கடலை சாதம் பக்கோடா, கரகர மொறு பக்கோடா பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பக்கோடா, வேர்க்கடலை சாதம் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப், தேங்காய் துருவியது 1/4 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, அரிசி மாவு 2 தேக்கரண்டி, பொடித்த வேர்க்கடலை 1/4 கப், சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கோம். அதுக்குள்ளாரையும் நம்ம இந்த பக்கோடாக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணுவோம். வேக வச்ச சாதம், இது நீங்கள் சில நேரத்தில் மத்தியானம் சாதம் மிஞ்சி போச்சுன்னா கூட இது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். கொரன்னு அரைச்ச வேர்க்கடலை, அரிசி மாவு, கொஞ்சமாக சர்க்கரை, பக்கோடாக்கு வேணுங்கிற அளவு உப்பு, பச்சை மிளகா அரைச்சது, தேங்காய் துருவினது, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் சாறு, இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம பக்கோடாக்கு கலர் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. எண்ணெய் காய வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக கிள்ளி இதில் போட்டு வறுத்து எடுக்கணும். இதை இப்போ நம்ம இதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துட்டு மீதி பக்கோடா போட்டு எடுப்போம். எங்கள் பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் சாதம் மிஞ்சிச்சுன்னா இந்த கிள்ளு வத்தல்னு போடுவாங்க. அதை போட்டு காய வச்சு வறுப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை சாதம் பக்கோடா தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தக்காளி சாஸோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா புதினா சட்னியோடு சாப்பிட்லாம். அது இல்லைன்னா நேராக இப்படியே சாப்பிட்லாம். வேர்க்கடலை சாதம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப், தேங்காய் துருவியது 1/4 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, அரிசி மாவு 2 தேக்கரண்டி, பொடித்த வேர்க்கடலை 1/4 கப், சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வேர்க்கடலை சாதம் பக்கோடா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சாதம், பொடித்த வேர்க்கடலை, அரிசி மாவு, சர்க்கரை, உப்பு, பச்சை மிளகாய் விழுது, துருவிய தேங்காய், கொத்தமல்லி இலை, எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் சிறு சிறு பக்கோடாவாக போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து பச்சை சட்னி அல்லது தக்காளி சாசுடன் சாப்பிடவும். வேர்க்கடலை சாதம் பக்கோடா தயார்.